முதல்ல நம்ம நாட்டுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட சில முக்கியமான விஷயங்களை பார்த்துடலாம். நம்ம ராணுவம் போலீஸ் துறையில நடந்த சில லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் இது நம்ம நாட்டோட பலத்தை மட்டும் காட்டல, உங்க தேர்வுல மதிப்பெண்களை வாங்கவும் ரொம்பவே உதவும். 38,424 கோடி ரூபாய். சும்மா ஒரு நம்பர் மாதிரி தெரியுதா? இல்லவே இல்ல. இது 2025-26 நிதியாண்டுல இந்தியா செஞ்ச ஒரு வரலாற்று சாதனை. எதுலன்னு கேக்குறீங்களா? நம்மளோட பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதியில. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய வளர்ச்சி இது. இந்த வளர்ச்சி சும்மா ஏதோ சின்ன வளர்ச்சி இல்ல. போன வருஷத்தை விட கரெக்டா சொல்லணும்னா 62.66% அதிகம். இது எதை காட்டுது? நம்ம மேக் இன் இண்டியா திட்டம் எவ்வளோ பெரிய சக்சஸ்ன்னு காட்டுது. நம்ம ஊர்லே தயாரிச்ச ஆயுதங்களும் டெக்னாலஜியும் இன்னைக்கு உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்குது. அடுத்து நம்ம ராணுவத்துல சில முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. இதுல முக்கியமா லெப்டினன்ட் ஜெனரல் தீரஜ் சேத் இப்போ நம்ம ராணுவத்தோட துணை தளபதியா வந்திருக்காரு. அதே மாதிரி மேற்கு மற்றும் கிழக்கு கமாண்டுகளுக்கும் புதிய தளபதிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பேர்களை எல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேள்விகள்ல இதை கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. மிஷான், இது ஒரு காவல் படைக்கு கொடுக்கப்படுற மிக உயரிய கௌரவம். அவங்களோட சிறப்பான சேவை, அர்ப்பணிப்பு எல்லாத்தையும் பாராட்டி கொடுக்கறது. சரி, இந்த வருஷம் இந்த பெருமை யாருக்கு கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒடிஷா காவல்துறைக்கு. நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவங்களே இந்த கௌரவத்தை வழங்கியிருக்காங்க. இது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான விஷயம். ஓகே, நம்ம பாதுகாப்புத்துறை எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம நாட்டுக்குள்ள நடக்கிற சில சூப்பரான புதுமைகளை பத்தி பார்க்கலாம். நம்மளோட எதிர்காலத்தையே மாத்தக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். எனர்ஜில இருந்து டிஜிட்டல் வரைக்கும் இந்தியா எவ்வளோ வேகமா முன்னேறிட்டு இருக்குன்னு பார்க்கலாமா? நவீன இந்தியாவை நோக்கி போறதுல இப்போ 3 முக்கியமான ஸ்டெப்ஸை எடுத்து வச்சிருக்கோம். புது எரிபொருள், நம்ம உள்நாட்டு தொழில் திட்டங்கள், அப்புறம் நீதித்துறைக்கு ஏஐ. இது ஒவ்வொன்றும் அதோட துறையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுது. என்னென்னு ஒன்னொன்னா டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. E20 எரிபொருள் இது என்னன்னு சிம்பிளா சொல்லணும்னா, நாம யூஸ் பண்ற பெட்ரோல்ல 20% எத்தனால் கலந்திருப்பாங்க. இனிமே எல்லா பெட்ரோல் பங்க்லயும் இது கட்டாயம். இதனால என்ன யூஸ்? 1, பொல்யூஷன் குறையும். 2வது, நாம வெளிநாட்டுல இருந்து வாங்குற கச்சா எண்ணெய் குறையும். 3வது, நம்ம விவசாயிகளுக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும். சொன்ன மாதிரி ஒரே கல்லுல 3 மாங்கா. அடுத்தது ஒரு செம்ம இன்னோவேஷன். நிலக்கரியை நேரடியா எரிக்காம அதை கேஸா மாத்தி அதிலிருந்து அம்மோனியம் நைட்ரேட், அதாவது ஒரு வகை உரம் தயாரிக்க போறோம். இதுதான் இந்தியாவோட முதல் உள்நாட்டு நிலக்கரி வாய்வாக்கல் திட்டம். ஒடிஷாவுல இதற்கான நில ஒப்பந்தம் கூட கையெழுத்தாகிச்சு. இது நம்ம விவசாயத்துக்கும் சரி சுரங்கத் தொழிலுக்கும் சரி ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும். இப்போலாம் சட்ட உதவி வேணும்னா ரொம்ப அலைய தேவையில்லை. அதுக்கு தான் வந்திருக்கு நியாய சேது. இது ஒரு ஏஐ சாட்பாட். உங்களுக்கு சட்ட சம்பந்தமா ஏதாவது வழிகாட்டுதல் வேணும்னா இது உடனே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். முன்னெல்லாம் இருந்த சிக்கலான நடைமுறைகளுக்கும் இப்போ இந்த ஏஐ மூலமா கிடைக்கிற உடனடி உதவிக்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்க. இனிமே நீதி கிடைக்கிறது ரொம்ப சுலபமாகிடும். டிஜிட்டல் கவர்னன்ஸை பத்தின விழிப்புணர்வை மக்கள் கிட்ட கொண்டு போக ஒரு புது சின்னம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அவங்க பேர் தான் திஷிகா. பார்க்க ஒரு ரோபோ மாதிரி இருக்காங்க இல்லையா? நாடு முழுக்க டிஜிட்டல் முயற்சிகளை இவங்க தான் ப்ரோமோட் பண்ண போறாங்க. திஷிகானா திசையை காட்டுபவள்னு அர்த்தம். டெக்னாலஜில சரியான பாதையை நமக்கு காட்டுவாங்கன்னு நம்பலாம். சரி, நம்ம நாட்டுக்குள்ள நடக்கிற முன்னேற்றங்களை எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ கொஞ்சம் உலக அளவுல இந்தியா என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். குறிப்பா சுற்றுச்சூழலை பாதுகாக்க நம்மளோட பங்களிப்பு என்ன, அதை பத்தி தான் இந்த பகுதியில பார்க்க போறோம். சமீபத்துல 15வது சிஎம்எஸ் மாநாடு பிரேசில்ல நடந்தது. சிஎம்எஸ்னா புலம்பெயர்ந்து போற உயிரினங்களை பாதுகாப்பதுக்கான ஒரு அமைப்பு. இந்த மாநாட்டோட முக்கியமான முடிவு என்னன்னா, அழிஞ்சு போற நிலைமையில இருக்கிற இன்னும் 40 புதிய உயிரினங்களை பாதுகாப்பு பட்டியலில் சேர்த்திருக்கிறாங்க. நம்ம பல்லுயிர் பெருக்கத்தை, அதாவது பயோடைவர்சிட்டியை பாதுகாக்க இது ஒரு ரொம்ப முக்கியமான ஸ்டெப். ஓகே, இப்போ நம்ம பார்த்த எல்லா விஷயத்தையும் ஒரு தடவை வேகமா ரிவைஸ் பண்ணிடலாமா? இது உங்க எக்ஸாம் ரிவிஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ கவனமா கேளுங்க. மொத்தத்துல 3 முக்கியமான பாயிண்ட்ஸை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். 1, நம்ம டிஃபென்ஸ் செக்டாரோட பிரம்மாண்டமான வளர்ச்சி. 2வது, எனர்ஜியிலிருந்து நீதித்துறை வரைக்கும் நம்ம உள்நாட்டுல நடக்கிற இன்னோவேஷன்ஸ். 3வது, உலக அளவுல குறிப்பா சுற்றுச்சூழல் விஷயங்கள்ல நம்மளோட ஈடுபாடு. இது 3 தான் இப்போதைய இந்தியாவோட முக்கிய அடையாளங்கள்.